6th டேர்ம் 2ல் இயல் 3 பார்க்க போகிறோம். இதில் முதல்ல பாருங்கள், நானிலம் படைத்தவன், அதாவது முடியரசனுடைய இந்த பாடலை பாருங்கள். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த தின்தோள் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன். ஆழக் கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையைச் சுற்றி கொடிபுரித்தான். முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். இந்த பாடல் வரிகளை நீங்கள் பார்த்தா முடியரசன் கல்லெடுத்து முள்ளெடுத்துங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் முடியரசனுங்கிறத ஞாபகப்படுத்திக்கணும். இதில் முக்கியமாக இந்த பாடலோட தலைப்பு நானிலம் படைத்தவன் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகக்கூடாது. இந்த பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இருக்குது, அதுதான் ஞாபகணும். இந்த பாடல் எங்கே இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற இடத்துல இடம்பெற்றிருக்கு. சரி, இதோட பொருள் பார்க்கலாம். இதில் மல்லெடுத்த அப்படின்னு ஒரு பொருள் வருது. அதுக்கு என்ன பொருள்னால் வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா போர். நல்கும் என்றால் தரும். களனி என்றால் வயல். மரம் என்றால் வீரம். எக்களிப்பு கண்டிப்பாக கேட்கலாம். எக்களிப்பு என்றால் பெரும் மகிழ்ச்சி. களம் என்றால் கப்பல். ஆழி என்றால் கடல். அதுக்கப்புறம் இந்த பெட்டி செய்தி ரொம்ப முக்கியம். நூல்வெளி. முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. அதாவது பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலான நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். இவர் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுகிறார். ரொம்ப முக்கியம். திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னு கேட்டால் முடியரசன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளதுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது போலாங்களா? இதில் பாருங்கள், இது நம்ம பார்த்துக்கணும். இதை கண்டிப்பாக கேட்பான். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இது எழுதுனது பாரதியார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது கடலோடு விளையாடு. இது யார் எழுதுனாங்கன்னு இல்லை இல்லைங்களா? இது நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறதுனால யார் எழுதுனாங்கன்னு இல்லை, இது வேகமாக படிச்சிடலாம். விடிவெள்ளி நம்பிளக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம். ஐலசா நான் விட்டுட்டு அப்படியே படிக்கிறேன். அடிக்கும் மலை நம் தோழன், அருமை மேகம் நமது குடை. வெண்மணலே பஞ்சுமெத்தை, விண்ணின் இடி காணும் கூத்து. பாயும் புயல் நம்மூஞ்சல், பனிமூட்டம் உடல் போர்வை. காயும் கதிர் சுடற்கூரை, கட்டுமரம் வாழும் வீடு. மின்னல் வரி அரிச்சுவடி, பிடிக்கும் மீன்கள் நம்பொருள்கள். முழுநிலவே கண்ணாடி, மூச்சடக்கும் நீச்சல் யோகம். தொழும் தலைவன் பெருவானம், துணிவோடு தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் ஒரு நாட்டுப்புற பாடல். இது நெய்தல் தனியை குறிக்குதுங்கிறாங்க. நெய்தலுக்கு பாருங்கள், அது என்ன நிலத்தை குறிக்கிறது அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த நிலம். மக்கள் யார் இருக்குது அப்படின்னா பரதர் பரத்தியர். பரத்தியருங்கிறத கரெக்டு. அடுத்து தொழில் பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். பூ என்னென்னா தாழம்பூ, ரொம்ப முக்கியம். நெய்தல் நிலத்துக்குரிய பூ கேட்கலாம், தாழம்பூ. அடுத்து இந்த நூல்வெளி ரொம்ப முக்கியம். பாருங்கள், உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பார்கள். நாட்டுப்புற பாடலோட இன்னொரு பேர் என்ன? வாய்மொழி இலக்கியம். இதுக்குன்னு நிறைய பேர் இருக்குது. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு போன்ற தொழில் பாடல்களும், விளையாட்டு பாடல், தாலாட்டு பாடல் முதலையும் நாட்டுப்புற பாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த பாடல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. யார்? சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து போலாங்களா? அடுத்தது பாருங்கள், வளரும் வணிகம் அப்படிங்கிற பாடம். வணிகத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடம். இதில் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க தேவையில்லை, முக்கியமானது மட்டும் போய் வேகமாக பார்த்துக்கலாம். இதில் பண்டமாற்று வணிகம்னா என்னென்னு பாருங்கள். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வதுதான் பண்டமாற்று வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். வணிகத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று தரைவழி வணிகம், இன்னொன்று நீர்வழி வணிகம். தரை வழியாக போய்
வியாபாரம் செஞ்சுட்டு வரலாம், அல்லது நீர்வழி வணிகம் இல்லைங்களா, நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 வழியாக வியாபாரம் செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தரை வழியாக என்னென்ன கொண்டு போனாங்க அப்படின்னா, என்னென்ன எதில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா, எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகத்தை நம்ம இன்னும் 2 வகையாக கூட பிரிக்கிறாங்க. ஒன்று தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம்ங்கிறது கூட பிரிக்கிறாங்க. சும்மா ஜென்ரலாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமான வார்த்தைன்னு பார்த்தோம்னா, இந்த வணிகச்சாத்துங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். வணிகச்சாத்து யார்? அந்த வணிகச்சாத்துனா வண்டியில் பொருளை ஏற்றி கொண்டு போய் விற்கிறவங்க தான் வணிகச்சாத்து. இந்த குழுக்கள் பேர் வந்து வணிகச்சாத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த இடம் எங்கே அப்படின்னு கேட்டால், தலை சிறந்த துறைமுகம் வந்து பூம்புகார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த இது பார்த்துக்குங்க, அப்புறம் ரொம்ப முக்கியம். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு நுப்பின் கொள்ளை சுற்றி உமணர் ஓலும்னு சொன்னால் நற்றிணை. நீங்கள் மாம்படம் பண்ணிக்க வேண்டியதா, உமணர் ஓலும்னு வந்தாவே நற்றிணை. அடுத்தது பாலோடு வந்து கூலோடு பயிரம்னு சொன்னாவே குறுந்தொகை. பாலோடு வந்து கூலோடு பயிரும் என்று சொன்னாவே குறுந்தொகை. அடுத்தது பொன்னோடு வந்து கரியோடு பயிரம்னு சொன்னால் அகநானூறு. பொன்னோடு வந்து கரியோடு பயிரம் என்று சொன்னால் அகநானூறு. இது தரவாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா இந்த 2 வரி பார்த்துக்கோங்க. துறைமுக நகரங்கள் அந்த காலத்தில் என்னென்னு சொன்னாங்க, பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொன்னாவே துறைமுகம் சார்ந்த நகரங்களை குறிக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த சிறு வணிகமெல்லாம் பெருசாக தேவையில்லை. சிறு வணிகம், பெருவணிகம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து எதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, இந்த பிங்க் கலரில் இருக்கிறது பாருங்கள். தமிழ்நாட்டிலிருந்து எதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கங்கிற வரி முக்கியமானது. தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு அப்படியே சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இது எல்லாத்தையும் ஏற்றுமதி செஞ்சாங்க. எதை இறக்குமதி பண்ணாங்கன்னா 2 இடத்துலேருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று சீனா, இன்னொன்று அரேபியா. சீனாவிலேருந்து என்னென்னத்தை இறக்குனாங்க, கண்ணாடி, கற்பூரப்பட்டு. கண்ணாடி, கற்பூரப்பட்டுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், கற்பூரம், பட்டு. அரேபியாவிலேருந்து என்னத்தை இறக்கியிருப்பாங்க, நல்லா தெரிஞ்சது அவங்களுக்கு, குதிரை. அடுத்தது வணிகத்தை பற்றி சிறப்பாக ஒரு வரி இருக்குது. ஒன்று திருக்குறள். வணிகத்தை எப்படி பண்ணாங்க அப்படின்னா, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்களுடைய பொருளும் தம் பொருளாக நினச்சி வணிகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்ல பொருளாக கொடுத்தாங்க. அடுத்தது இந்த நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பட்டினப்பாலையில் இருக்கிறது. இதுவும் வணிகருடைய நேர்மையை குறிக்கிறது. அது முழு வரியை நான் சொல்லிடுறேன். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைவிடாது, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு வரும் இல்லைங்களா. அப்போது கொள்வதும் மிகை கொள்ளாது அப்படின்னா வாங்குறது அதிகமாக வாங்க மாட்டாங்க, கொடுப்பதும் குறைவிடாது, கம்மியாக வாங்கின காசை விட கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. இப்படி நடுவு நின்று நன்னெஞ்சினோர் கொண்ட வணிகர்களை கொண்டது அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை அழகாக குறிப்பிட்டிருக்குது. அப்போ இப்போ இணைய விலை வணிகம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம நெட்லேயே நம்ம எல்லாம் பண்ணிக்கலாங்கிறது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அப்போது அடுத்தது போயிடலாம். இதில் பாருங்கள், இந்த வார்த்தை இது முழுசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைவிடாதுன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த லைன் அங்கே இருக்குது, நடுவு நின்ற நெஞ்சினோர் அப்படிங்கிற வரி அங்கே இருக்குது. அடுத்து இன்னொரு குறள் இல்லைங்களா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல்வோல் அமைந்தொரு வாழ் கோடாமை சான்றோர் கனி. ஒரு சான்றோர் எப்படி இருக்கணும், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல, அதாவது இந்த தராசு மாதிரி இருக்கணும்னு சொல்லும்போது வணிகத்தை குறிக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து தமிழ் அர்த்தமான சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். கரன்சி நோட் அப்படின்னா என்னென்னா பணத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள், பணத்தாளை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள். அடுத்தது பேங்க் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பேங்க்னா வங்கி. அடுத்து செக் அப்படின்னா காசோலை, செக் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன அப்படின்னா வரைவோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம். டிஜிட்டல் அப்படின்னா
மின்னணுமயம். அடுத்தது டெபிட் கார்டு அப்படின்னா, டெபிட்னா என்ன, கடனா, அதனால் டெபிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. கடன் அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங்னா மின்னணு வணிகம். காமர்ஸ்னா இணையதள வணிகம். அந்த மாதிரி பேர்லாம் முக்கியம். அடுத்தது உழைப்பே மூலதனம். இது ஒரு கதை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இலக்கணம் நம்ம தனியாக பார்க்க போகிறோம். வேறு அப்படின்னா கடைசியாக வேறு என்ன முக்கியமாக இருக்குன்னா, இந்த புக் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் இல்லையா, அதாவது பண்டம் என்றால் கமாடிட்டி, பயணப்படகுலாம் ஃபெரிஸ், பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ், நுகர்வோர்னா கன்சியூமர், கடற பயணம்னா வாயேஜ், தொழில் முனைவோர்னா என்டர்பிரனர், கலப்படம்னா அடல்ட்ரேஷன், வணிகம்னா மெர்ச்சன்ட். இதெல்லாமே முக்கியம். ஓகே, இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. நல்லா படிங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வரும். தேங்க்யூ.